சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை காலமான 4 ஆண்டுகளை உள்ளடக்கி 10 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் சசிகலா முதலமைச்சராகும் வாய்ப்பு பறிபோனது. சசிகலா உள்ளிட்ட 3 பேருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீது காலை 10:30 மணிக்கு நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ், அமிதவராய் இருவர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியது. இதன்படி சசிகலா உள்ளிட்டோர் குற்றவாளிகள் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா அளித்த தீர்ப்பை நீதிபதிகள் உறுதி செய்து உத்தரவிட்டனர். கீழ் நீதிமன்ற தீர்ப்பை தள்ளுபடி செய்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா இறந்துவிட்டதால் அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் நீதிபதிகள் அறிவித்தனர். Trial court order of Michael Kunha, which held that A1 to A4, that is Selvi J. Jayalalitha, then V.K. Sasikala, V.N. Sudhakaran and Ilavarasi, who were guilty of disproportionate assets, and the complaint was made by Subramanian Swamy, and judiciary had a very tough time with these master criminals, and it had taken 19 years to come to this day when the corruption in this country will be rooted out by the order of the Supreme Court. The Supreme Court, by affirming the order of Michael Kunha, has established that corruption will not be accepted in this country, and Michael Kunha had made a very historic judgment, and Supreme Court had accepted the judgment. குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகிய 3 பேரும் உடனடியாக சரணடைய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 3 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது உச்சநீதிமன்றம் இந்த தண்டனையை உறுதி செய்துள்ளதால் தண்டனை காலமான 4 ஆண்டுகளையும் உள்ளடக்கி 10 ஆண்டுகளுக்கு சசிகலா தேர்தலில் போட்டியிட முடியாது. A person convicted and sentenced for an offence under the provisions of the Prevention of Corruption Act stands disqualified from contesting an election for a period of 6 years from the after the period of sentence is over. In this particular case, if the sentence is 4 years, the disqualification will be for a period of 10 years. 4 years period of imprisonment plus another 6 years. 1991 முதல் 1996 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ஏறக்குறைய 66 கோடியே 65 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா, சசிகலா மற்றும் அவரது உறவினர்கள் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் மீது தொடரப்பட்ட வழக்கில் 4 பேரும் குற்றவாளிகள் என விசாரணை நீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. 4 பேருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும், ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாயும், மற்ற 3 தலா 10 கோடி ரூபாயும் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து ஜெயலலிதா உள்ளிட்டோர் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி 4 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு ஒரு இறுதியான தீர்ப்பாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவினை தாக்கல் செய்யலாம். ஆனால் அந்த சீராய்வு மனுக்கள் கூட இவர்களுக்கு பெரிய அளவில் பலன் தராது என்பதுதான் சட்ட நிபுணர்களின் ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது. அது மட்டுமில்லாமல் சில முக்கியமான காரணங்களை முன்னிறுத்தி இவர்கள் அவ்வப்போது பரோலில் வந்து செல்லலாம். ஆனால் அது கூட நீதிமன்றம் மனம் வைத்தால் மட்டுமே அவர்களுக்கு கைகூடும் என்பதுதான் நிதர்சனமான மற்றும் சட்ட ரீதியான உண்மையாகவும் இருந்து வருகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.